நம்ம இப்ப கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். சோ நமக்காக ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறோம் நம்ம? ஆக்சுவலா சட்னி ஏற்கனவே அரைச்சு வச்சுட்டேன் தம்பி. அப்பாவுக்கு பிடிச்ச இந்த வெள்ளை பணியாரம், அப்புறம் அதுக்கு ஒரு கார சட்னி. இந்த கார சட்னி, வெள்ளை பணியாரம் செட்டிநாடு பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. ஸோ அது அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி அத செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி. கண்ணதாசனுடைய மகள்கள் அப்படின்றத தாண்டி உங்களுடைய சமையல் கலை மூலமாவே ரொம்ப பாப்புலர் நீங்க மக்கள் மத்தியில. எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. குறிப்பிட்டு வெள்ளை பணியாரம். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கலாம். பட் வெள்ளை பணியாரம் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணது என்ன காரணம்? ஒண்ணு வந்து வெள்ளை பணியாரம் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் சாப்பிட பயப்படுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு பிபி இருந்ததுனால அது எண்ணெய் கொஞ்சம் இழுப்பாங்க. இன்னொன்னு அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான்வெஜ். ஆனா இவ பிரமாதமா சமைப்பா நான்வெஜ். நான் வந்து எனக்கு நான்வெஜ் அவ்வளோ சமைக்க வராது. ஸோ இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து அப்பாவுக்கு பிடிச்சது அப்படிங்கிற போது பணியாரத்தை இதுவும் யோசனை ஈஸி இல்ல. இதுவும் கஷ்டமானதுதான். தான். இது உடனே அரைச்சு அப்படியே ஊத்திர முடியாது. அதுக்குன்னு ஒரு பக்குவம்லாம் இருக்குது. ஓகே. அது ஆதவன் படத்துல சூர்யா சொன்னாங்க. ஒரு அரிசி தலை தட்டி உளுந்து வச்சு ஒரு போட்டு ஆட்டி பொசு பொசுன்னு ஆட்டி ஊத்திரும். அவர் ஆட்ட விட்டு ஊத்த விடணும் எப்படின்னு தெரியும். ஏன்னா இது ரொம்ப பக்குவம் ஜாஸ்தி இது.